வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, இந்த மூச்சு திணறல் இருக்கவங்களுக்கு டாக்டர் இந்த மாதிரி ரோட்டா ஹேலர் அப்படிங்கிறத பரிந்துரைப்பாங்க. பட் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியாத சிக்கல்னால நிறைய பேஷண்ட் ஒன்று மருந்தை அதிகமாக யூஸ் பண்ணாங்க, ஒன்று போட்டு கேட்கலன்னு இன்னொரு யூஸ் பண்ணிவிடுவாங்க, அல்லது மருந்து வேலை செய்யலை நல்லா இல்லைன்ட்டு அடுத்த மருந்துக்கு போயிடுவாங்க. ஸோ பட் ப்ராப்பர் டெக்னிக்கில் யூஸ் பண்ணோன்னா இது நம்ம சிங்கிளாக போட்டு நம்ம உரிகிறப்பவே பெட்டராக இருக்கும் அண்ட் கன்வீனியன்ட்டும் கூட. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த மெஷின் ப்ரிப்பரேஷன், பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் ரெண்டு பார்ட் இருக்குது. ஸோ ஒன்று மெஷின், இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று, இதை நம்ம ஓப்பன் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும், இது ரெண்டும் மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும், பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது, நம்ம கேப்சூல் இந்த டியூப் மாதிரி இருக்கும், அதனுடைய வெள்ளை பகுதி கீழே இருக்கிற மாதிரி நம்ம உள்ளே போகணும். ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது, கிளிக்குன்னு ஒரு சவுண்ட் வர நம்ம லாக் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சு. இது மெஷின் இஸ் ரெடி டு இன்ஹேல். நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மூச்சு காற்றை ஃபுல்லாக வெளியே விட்டுறணும். ஸோ நம்மளுடைய நம்ம அந்த இன்னலுடைய வாய்ப்பகுதி, இந்த ஒயிட்டாக இருக்கிறதுல போட்டாக இருக்குது, இந்த வாய்ப்பகுதியை நம்ம வாயில் வச்சு உரியணும். இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் உறிஞ்சிட்டப்புறம் மூச்சு வெளியில் விடாமல் 10 வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே விரல் விட்டு அப்புறம் மூச்சு நம்ம இயல்பாக விட்டுது. ஸோ இதுதான், இதை ஒரு சீக்வன்ஸாக நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸோ இதுதான் சிம்பிளான ஸ்டெப்ஸு. ஸோ இதை நம்ம பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் சில மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும். ஃபஸ்ட்டு இதை நம்ம உறிஞ்ச அப்பட உடனே என்ன பண்ணணுன்னா, ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம நார்மல் தண்ணி அல்லது சுடு தண்ணி வச்சுட்டு வாய் நல்லா கொப்பளித்து துப்பிடணும். எதனாலனா அந்த பவுடராக தான் நம்ம இதில் மருந்து இருக்கும். ஸோ அதை நம்ம உரியிறப்ப தொண்டையிலையோ இல்லை நாக்குலையோ படிஞ்சு ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் இருக்கும், அண்ட் அது நம்மளுக்கு கெமிக்கலும் கூட. ஸோ அதனால் நம்ம அதை வாயில் கொப்பளித்து துப்பிடுறோம். ஸோ இது ரெகுலராக எப்போ யூஸ் பண்ணணும் பண்ண வேண்டியது. அடுத்து நம்ம மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாரத்துக்கு ஒருக்கா வெறும் தண்ணியை வச்சு இதை நம்ம தண்ணியை ஜஸ்ட்டு ஊற்றி கழுவிட்டு காய வச்சுட்டு எடுத்து வச்சிடலாம். இது 2. மூணாவது, இந்த மிஷினை ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம புது மிஷின் வாங்கிக்கணும், பிகாஸ் வியர் அண்ட் டியர் இருக்கும் அப்படிங்கிறதுனால. இது 3. அப்புறம் நம்ம ஒரு டைமும் மருந்து கேப்சூல் யூஸ் பண்ண அப்புறம் மறக்காமல் இதை திருப்பியும் கம்ப்ளீட்டாக அந்த ஏர் ஓப்பனரோட ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம சாய்ச்சோன்னா நம்ம யூஸ் பண்ண கேப்சூலினுடைய மூடி அந்த என்வெலப் மட்டும் இருக்கும், அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுவோம். ஏன்னா சில சமயம் என்ன நடக்கும்னா, நம்ம போட்டு யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருவோம், பட் அடுத்த டைம் யூஸ் பண்ணுறப்ப அது உள்ளே இருக்குன்றது ஞாபகம் இல்லாமல் இதை மருந்து போட்டுருவோம். அப்புறம் அப்படியே போட்டு அழுத்தினோன்னா புதுசாக இருக்கிறது ப்ராப்பராக அது பங்க்சராகவும் போயிடும். அப்போ நம்ம உரியிறப்ப அந்த மருந்து கரெக்டாக வராது. ஸோ அது சின்ன விஷயந்தான். ஸோ அதனால் யூஸ் பண்ணிட்ட உடனே நம்ம அந்த லைன் வர வரைக்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கேப்சூலை எடுத்துகிட்டு வெளியில் போட்டுருவோம். அவ்வளோதான். பயன்படுத்தலாமா? நலமே சொல்லுங்கள்.